ஓகே சார், லான்ச் பண்ணி பேசிட்டுருக்கேன். இந்த டே 5க்கான vlog. இது எவ்வளோ மட்டமாக இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்ததில்ல. ஏன்னா இன்றைக்கி பேச போகிற பாயிண்ட்ஸுங்க அப்படி அவங்க வீடியோ கால் பண்ணால் ரொம்ப பேச ஆரம்பில. என்னோடய லைஃப்பை ஒரு 5 ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வாங்க வீடியோ கால் பண்ணலாம். நான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு. அந்த குடும்பம் என்னை எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, நான் சுத்தமாக அவங்க கண்டதில்லை. நான் ஸ்க்ரீனை போட்டு டான்ஸ் ஆடுறது, ஜேனலை சாப்பிட்டு டான்ஸ் ஆடுறது இப்படி தான் இருப்பேன். மெஜாரிட்டி டைம் நான் அவங்க அங்கேருந்து வந்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சூப்பர் டான்ஸ்னு கவுண்டர் அடிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இன்னும் கூப்பிட்டா பேச வைக்க மாட்டாங்க. அப்படி இப்படி அவங்கவுங்களே மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுப்பாங்க. இது ஒரு 8 மாதம் போச்சு. என்னன்னா அந்த டைமில் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். டிப்ரெஷன்னா ஒன் சைட் லவ் டிப்ரெஷன் இருந்தால் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்ட பேச மாட்டேன், அப்படியே இருந்தேன். அதனால் ஸ்க்ரீன் போட்டெலாம் ஆடிட்டு இருந்தேன். அதனால் அந்த குறிப்பிட்ட மாதம் நான் அந்த சைடு பார்க்கவங்களாம் கண்டுக்கவும் இல்லை. இப்படி அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் தான் அவளை நம்பி அவன் மேலே நம்பிக்கை வச்சு அப்புறம் இறங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, அவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை வச்சிடல. 1.5 மாதம் அவங்களை சோதிச்சு பார்த்தேன். 1.5 மாதம் ஸ்கூலுக்கு போகிற டைமு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வந்துட்டு நம்மளே தான் பார்த்துட்ருப்பா. அவளுக்கு வேலை வெட்டி எந்த மயிரும் இல்லை. சும்மா எம்டியாக வந்துட்டு நம்மளே தான் பார்த்துட்ருப்பா. டெய்லி 5 நிமிஷம் இதே சைடு பார்த்துட்ருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நம்ம நம்பரா நம்ம மேலே பாசம் வச்சுருக்கா போல சொல்லி அப்படி நானும் நம்பிக்கை வச்சு இறங்க ஆரம்பித்தேன். போய் பேச ட்ரை பண்ணேன். அப்பா அம்மா இருக்காங்க, ஆட்டுக்குட்டி இருக்காங்க, டேலாக் அடிச்சா ஏதோ அவாய்ட் பண்ணுறதுக்கு டேலாக் அடிக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு நான் பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போது ரீசெண்டாக நடந்தலாம் பார்த்தா புரியுது ஃபேமிலி எப்படிப்பட்டது, அவங்க தாட்ஸ் எப்படிப்பட்டது. அதால் கூட நான் சொல்லியிருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்க இப்போ பேச முடியாது. அடுத்து இந்த வீடியோவில் 3 நிமிஷம் பேசணும், நல்லா பாட்ஸும் பேசணும். அவங்க என்ன பார்க்குற விதம், நான் ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட பேச போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம் தப்பு. அப்புறம் அவளுக்கு பேச விருப்பம் இல்லாமல் அப்புறம் வேறு மாதிரி யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க அம்மாகிட்ட தான் போனேன். போயிட்டு நான் எப்படி கேட்டேன், ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க அவங்க பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா வந்துட்டு ரீசன் இல்லாமல் பேசிட முடியாது. ரீசன் இல்லாமல் ஒரு 3 மாதம் கிட்ட போய் பழகிறோம் முடியாது. ட்ரெயின் ட்ராவல்னால் பார்த்தோன்னே நீங்கள் எந்த பேசஞ்சர் எந்த ஊர்லேருந்து வரீங்க கேட்டு பேசிக்கலாம். பட்டு பக்கத்து ரோட்டில் இருக்கவங்ககிட்ட அப்படி பேச முடியாது. அதனால் நான் ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு சாக்க சொல்லி அப்படி ஒட்ட பார்த்தேன். அப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் பழகலாம் கேட்டரை புரிஞ்சுக்கலாம் அப்படி ஆசைப்பட்டேன். இவங்க அதை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு இவன் சினிமாவில் அச்சீவ் பண்ணாதான் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி வந்துட்டாங்க. அடுத்த ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் அப்படி அவங்கள பார்க்குறேங்கிறத மென்ஷன் பண்ணேன். நான் அவளை எப்படி பார்த்தேன்னா வந்துட்டு முதல்ல ஃபேமிலி மேலே செம மதிப்பு இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில் என்ன ஒரு பர்சன் நான் நினச்சிக்கிட்டேன், அவங்கள என்னோடய ஃபேமிலியாக நினச்சிக்கிட்டேன். அப்படி அவங்க நக்கல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அமைதியாக தான் இருப்பேன், எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவு க்ளோஸ் ஆக தான் ட்ரை பண்ணேன். எஸ்பெஷலி அவள் வந்துட்டு அந்த பொண்ணை இஷ்டத்துக்கு மாறிட்டே இருப்பாள். ஒரு தடவை நம்மளை கலாய்க்கிறது, ஒரு தடவை நம்மளை பார்த்து நல்லா சிரிக்கிறது, ஒரு தடவை முறைக்கிறது, ஒரு தடவை பார்க்காம திரும்பி போயிடுறது, இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பா. அதெல்லாம் மீறியும் நான் அந்த நம்பிக்கை வச்ச ஒரே காரணத்தால் இவ்வளோ அப்படியே நம்ம ஒய்ஃப் ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அவள் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா இதே நம்ம பெருசாக ட்ரீட் பண்ணல, எதுவும் பெருசாக இது பண்ணிடலாம். யார்கிட்டையும் போய் இவ அப்படி பண்ணுறான்னு சொன்னதும் இல்லை. ஏரியா பசங்க தான் என்கிட்ட வந்துட்டு நான் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ சில விஷயத்தை அவளை பற்றி சொல்லியிருப்பேன். அவள் எப்படியெல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி வேலையை கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். ஃபைனலி நான் அவளை எந்த அளவு லவ் பண்ணுறேன்னா சீரியஸாக சொல்கிறேன். ஒருத்தையோட பேசலாம் பழகலாம் செலவு பண்ணலாம் என்ன செய்யலாம். ஆனால் ஒரு ஒய்ஃபுங்கிற நிலையில் வந்துட்டு அவ்வளோ தாண்டி என்னால் இன்னொருத்த யோசிச்சு பார்க்க முடியாது. அது இன்றைக்கி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பார்க்க போய் உட்காந்துட்டோன்னா அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்படியே சிங்களாக இருந்துடலாம், இல்லை அவள் நம்மளை நம்பி வந்தாங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்னென்னா ஒரே தாட் தான், ஃபேமிலி சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பிக்காளித்தனமான மைண்ட் செட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம மேலே பழி போடுவாங்க. அதனால் அந்த ஃபேமிலி மாதிரியே எனக்கு தேவையில்லை. அவள் என்னை நம்பி வந்தால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பேன். இதுவே என்னை நம்பி வராமல் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் அவளுக்காக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்னை நம்பி வந்தேன்னா அந்த ஹோட்டலே அவ்வளோ தான், அவளுக்கு சொந்தம். இதுவே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இன்னும் 4 வருஷத்துல ஆயிரம் இல்லையா. அத்தனை வருஷம் சேர்த்து வைக்கிற அர்னிங்ஸை போய் மூஞ்சில் விசாடுற மாதிரி கல்யாணத்துக்கு கிஃப்டாக போட்டுட்டு வந்துடுவேன். அத்தனை வருஷம் அர்னிங்ஸை பிரியாணி கடையில் வச்சு சம்பாதிக்கிறேன்ல, அதை